வணக்கம் மக்களே, நான் தான் எம்சிஆர் பேசுகிறேன். இன்னைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குன்னூரில் இருக்கக்கூடிய டயர் ஹில் சிமெண்ட்ரிங்க. நம்ம கூட பார்த்தீங்கன்னா தேன்முட்டை ப்ரோ வந்துருக்காரு. அங்கே இருக்காருங்க தேன்முட்டை ப்ரோ. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திகிலாக தாங்க இருக்குது உள்ளே போகிறதுக்கு. பரவாயில்ல, இருந்தாலும் உள்ளே போவோம். பாவங்க மனுஷன் தமிழ்நாடு ரைடு பண்ணுறேன்னு சொல்லி வந்து வர நான் பிடிச்சி இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம கோயம்புத்தூர் தான் விட்டுருவோமா, சுற்றி காமிப்போம்ல. கேட்டுச்சு அவங்களுக்கு அவர் பண்ணுற வித்தியெல்லாம். குதி ப்ரோ அனுப்பிச்சிடு. பயங்கரமாக இருக்கு. இல்லை பரவாயில்ல, குதிங்க பார்த்துக்கலாம். நாங்கள் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கலங்க. நாங்கள் பட்டை சிவலையே வந்திருக்கோம், சுற்றி பார்த்துட்டு ஓடிடுவோம். ப்ரோ இதெல்லாம் ப்ரோ குதிக்கணும். குதிங்க ப்ரோ. இல்லை பரவாயில்ல, நீங்கள் ஃபஸ்ட்டு குதிங்க. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை ப்ரோ. கல் வச்சிருக்கா கீழே? ஓகே ஓகே. நிறையா சமாதியெல்லாம் இருக்குங்க. சமாதிக்கு சிமெண்ட்ரி நான் சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்லி வச்சுருக்காங்க போல். நிறைய சமாதியெல்லாம் இருக்குது. சுற்றியுமே ஃபுல்லாக காடுங்க. ஏதோ கொஞ்சம் பார்க்கவே திகிலாக இருக்குது. ஒரு மனுஷங்க நடமாட்டம் கூட இல்லைங்க இந்த இடத்துல. நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ கொஞ்சம் நிறைய பேர் இருந்தாங்க. இங்கே கப்பல்ஸ்லாம் வராங்க, அதான் கொஞ்சம் ரிஸ்க்கு. சரி ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷங்க. நம்ம இவர் ப்ரோனால இறங்க முடியல, பேக்கெல்லாம் போட்டுக்கணும். ஐயோ பேக் பிடிங்க, ஹெல்மெட் ப்ரோ. அப்படியே ஃபோன் முடிச்சுங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே உள்ள போவோம். இது பார்க்கறதே உங்களுக்கு தெரியுங்க, நல்லா பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. என்ன இருக்குன்னு தெரியல. அந்த சர்ச்சுக்கு கல் வைப்பாங்கல்ல. ஆமாம், அது சில கல் இருக்குல்ல பாருங்க. எப்படி ஒரு இதுக்குள்ள இறங்குது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. லாஸ்ட் டைம் வந்தப்போ இங்கே தான் ஒரு விழுந்து வரணும். இந்த இடத்துல அங்கதான் எங்க கூட வந்து அங்கே போயிட்டாரு. எனக்கு தெரியல, அவரு பயமுறுத்துறாரு. நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கோம், கேங்க எல்லாமே இங்கே இருக்கோம். அவர் மனுஷன் தனியாக அங்கே இருக்காரு. இருங்க ஒரே நிமிஷம், கொஞ்சம் தண்ணிலாம் தவிக்குது, குடிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் விளாக் எடுத்துகிட்டு இருந்தாங்க. விளாக் எடுத்த டைமில் அவர் பேக்கில் இருந்த வாட்டர் பாட்டில் கீழே விழுந்துச்சான். அதுக்கு என்ன பண்ணாருன்னா பேய் தண்ணி கேட்டுச்சான். அது தண்ணி கொடுத்துட்டு வர போனாரா மனுஷன். தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காருங்க அதில் போயிட்டு. ப்ரோ அது வாங்க, அது எப்போ இது பண்ணுன்னு பார்ப்போம், அவங்க எப்போ டெத் ஆனதுன்னு. கொஞ்சம் கீழே பார்த்தே வாங்க ப்ரோ. எது சமாதினே தெரியாமல் போயிட்டுருக்கோம். ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன ப்ரோ இதே போடல ப்ரோ. இப்போ நீங்கள் மெரிச்சு சமாதி தான் 12 சமாதி வந்துட்டுருக்கண்ணா. ப்ரோ சமாதி தான் நிற்கணும். ப்ரோ பக்கு பக்குங்குது ப்ரோ. 12 February 1918 இருந்ததுங்க. ஸோ 19th century இது நடந்தது எல்லாம். கல் வேறு தூக்குது ப்ரோ. அது மேலே தெரியாமல் காலை வச்சுட்டுங்க, அது பொதுக்கணும் உள்ள போகுது. திறந்து பார்க்கலாமா? நீ திறங்க பார்ப்போம். கை நான் தர மாட்டேன். சரி தொடங்க, தூக்குங்க பார்ப்போம். அது க்ளீன் பண்ணி வச்சு இலை க்ளீன் பண்ணுங்க. ஏன்னா கல்லா என்ன பாருங்க. அப்புறம் பார்ப்போம். ஏதோ பாக்ஸ் மாதிரி இருக்கு. இல்லை இது மரம். அப்பா ஒரு நிமிஷத்துல உயிர் போக வச்சியா ப்ரோ. ஆரம்பமே கொஞ்சம் அலகலமாக இருக்குங்க. அலங்கோலமாக இருக்குங்க. 1914 1918 அப்படி கட்டியிருக்காங்க. அப்போ இறந்தவங்க இவங்கெல்லாம். இப்போ யோசிச்சுங்களா, 2024 எங்கே இருக்குது, 1914 எங்கே இருக்குது பாருங்க. இந்த சமாதி வந்து 1917 இருந்தது. இன்னைக்கு எந்த சவுண்டும் வரல, கொஞ்சம் அமைதியாக இருக்கு. அதுக்காண்டி நம்பி உள்ளே போயிடக்கூடாதுங்க. ப்ரோ வா ப்ரோ, நான் மட்டும் போயிட்டு இருக்கேன். சைலண்டாக நழுவு பார்க்குறியே. இது பாருங்களேன், இவ்வளோ அமைதியாக இருக்கு. கொஞ்சம் கூட சவுண்ட் இல்லைங்க இன்னைக்கு. ப்ரோ என்ன சமாதி பாருங்களேன். ஏதோ ஒன்று கல் வெட்டில் அப்படியே வடிஞ்சு எப்படி இருக்கு பாருங்களேன். கொஞ்சம் திக்கலாம். 1927 தெரியுதா உங்களுக்கு? அது வந்து வில்லியம் பாஸ் 1913 ஜெஸ்ஸி பார்ட்டர் பேர்லாம் பிரிட்டிஷ் பேர்லாம் இப்படி தான் இருக்குமா, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. ஏன் ப்ரோ? அவன் பைக் மோட்டோ விளாகர்னா என்னத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான். நம்ம பாருங்களேன் சூடாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கோம். இவர் பேர் பார்த்தீங்கன்னா லவ்விங் மெமரி. ஐயோ பேரே போடலங்க. ஸோ வாங்க ப்ரோ, அப்படியே கீழே போவோமா மேலே போவோமா? ஓகே, அங்கே ஒரு புது சமாதி மாதிரி இருக்கு, அங்கே பார்ப்போம் வாங்க.
ஸோ அங்கிட்ட ஒரு புதுசாக ஒரு சமாதி மாதிரி இருக்குங்க. புதுசு இல்லை, பழசையே க்ளீன் பண்ணியிருப்பாங்க போல ப்ரோ. அவங்க நெய்பர்ஸ் சொந்தக்காரங்க யாராச்சும் வந்துருப்பாங்க. லேடிஸ்லாம் இது பேர் என்ன ப்ரோ? இருக்கும் ப்ரோ. இது பாருங்க, இந்த சமாதி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. அம்மிக்கல், இந்த வந்து அம்மிக்கல் தானே அரைப்போம். அது மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ நாங்கள் திரும்ப கிளம்பிட்டோங்க. ஸோ அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் அப்படியே கிளம்புறோங்க. யாரெல்லாம் நம்ம சேனல் புதுசாக வந்துருக்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், லைக் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். யூடியூப்ல மிடில் கிளாஸ் ரைடர் எம்சிஆர்னு போனீங்கன்னா நம்ம சேனல் வந்துருங்க. ஓகே, பை பை, டாட்டா.